நண்பர்களுக்கு வணக்கம். 2026 ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டாக இந்த 2026 இருக்கிறது. ஏன்னா ரிஷபராசிக்கு ராஜ யோகாதிபதியான 9-10 கூடிய சனி பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். அதுவும் குருவுடைய வீடு. 6 மாதம் கழித்து குருவுடைய பார்வை வேறு அந்த சனி பகவானுக்கு கிடைக்கும். அப்போ தொட்டதெல்லாம் துளங்கும், தொட்டதெல்லாம் வெற்றி, முயற்சி எல்லாம் வெற்றி. கல்விக்காக தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் நல்ல கல்லூரி அப்படின்னா நிச்சயமாக நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கும். கல்லூரி முடித்து விட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா வேலை அருமையான வேலை கிடைச்சிரும். வெளிநாடு போகிறதுக்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், அமெரிக்கா போகணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த வெளிநாட்டு ஆசை நிச்சயமாக நிறைவேறும். ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இந்த அமைப்புகள் எல்லாமே அமையும். ஏதாவது ஒன்றை முயற்சி செய்தீர்கள் என்றால் அது 200 மடங்காக உங்களுக்கு பலன் அளிக்கும். ஆனால் நிச்சயமாக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா திரேகம் சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டிலே குரு உச்சமாகும் போது உடற்பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். உடல் நலனில் அக்கறை தேவை, உணவு விஷயத்தில் அக்கறை தேவை. வண்டி வாகனங்கள் அமையும், வீடு ஆல்ட்ரு பண்ணக்கூடிய, வீடு மேலே கட்டக்கூடிய அமைப்புகள், நிலம் வாங்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே அமையும். 4ஆம் வீட்டிலே ராகு இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் தன்னுடைய உடல் ஆரோக்கியம், தன்னுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சின்ன சின்ன முயற்சிகளிலேயே மிகப்பெரிய வெற்றிகளை நிச்சயமாக கொடுக்கும்.